நிரம்பிய ஒரு தானியம் உளுந்து. நான் திருநெல்வேலி பக்கம் பிறந்த பொண்ணு. எங்க ஊர்ல வந்து எனக்கு நினைவு தெரிகிற வரைக்கும், நான் திருமணமாகி வர வரைக்கும் சைவமா தான் இருந்தேன். அப்போ வந்து சைவ அசைவம்னு சொல்லிட்டு உளுந்து சொல்லுவாங்க. இப்போ அசைவத்துல எவ்வளவு அளவு புரதச்சத்து இதெல்லாம் இருக்குதோ அதுக்கு அதிகமாவே வந்து உளுந்து தானியத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்கள் வயது பருவமடைகிற பெண்களுக்கு வந்து உளுந்தங்களி, உளுந்து சாதம், இங்க வந்து மதுரையில உளுந்து சாதம் தான் ஆபீஸ் கொண்டு வந்தாலே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. இதுல எப்படி சாதம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உளுந்துல இல்லாத சத்துக்களே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து உளுந்து தானியத்துக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உளுந்த கஞ்சியா சாப்பிடலாம், சாதமா வடிச்சு சாப்பிடலாம், களியா சாப்பிடலாம். நான் சொல்றது வெள்ளையா இருக்கிற தோல் நீக்கப்பட்ட உளுந்து இல்ல, தோலோட இருக்கிற கருப்பு உளுந்து. சாதாரணமா இட்லிக்கு, இப்ப நிறைய பெண்கள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இட்லிக்கு ஊற வைக்கும் போதே நீங்க வெள்ளை உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து, தோல் உளுந்தையே நீங்க ஊற போட்டு செஞ்சீங்கன்னா இட்லி கலர் கம்மியா இருக்கும், பார்க்கும்போது லைட் கிரீனிஷா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிட்டா, கொஞ்சம் வெந்தயமும் ஊற போட்டீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு அந்த மென்மையாவும் சத்து நிறைந்தது. நான் அதுதான் இங்க சொல்ல வரேன். எல்லாரும் தோலை நீக்கிட்டு வெறும் எப்படி அரிசியில எல்லாம் மேல் தோலை அந்த உமியை நீக்கிட்டு சுத்தமா தீட்டிட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உளுந்துல அந்த மாவுச்சத்து மட்டுமே இப்ப உள்ள போயிட்டு இருக்கு. ஆனா அந்த மேல இருக்கிற தோல்ல அத்தனை வைட்டமின் சத்துக்களும் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள்லாம் ரொம்ப சிவராமன் அவர்கள் வந்து ஆனந்த விகடன்ல ஒரு தொடரை